ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜனவரி 16 செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு தினம் மாட்டுப்பொங்கல். மாடு வச்சுருக்கவங்க வீட்டில் ரொம்ப விசேஷம் களை கட்டும். அந்த மாடை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வண்ணம் பூசி பூக்களால் அலங்கரித்து அவங்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு மாட்டுக்கு அவங்களோட நன்றியை செலுத்துவாங்க. ஆனால் மாடு இல்லாதவங்க, மாடு வச்சுருக்காதவங்க கண்டிப்பாக பக்கத்தில் யாராவது பசு மாடை வச்சுருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு சில விஷயங்களை பண்ணலாம். அதில் முக்கியமாக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை ஒரே ஒரு கைப்பிடி அளவு தானமாக கொடுத்தா போதும். உங்கள் வம்சமே ஓஹோன்னு இருக்கும். நந்தி தேவரோட ஆசி பெற்று உங்கள் வீட்டில் சுபிக்ஷம் ஏற்படும். பசு கோமாதா அப்படின்னு சொல்லக்கூடிய பசுமாட்டுக்கு நம்ம ஊரில் அவ்வளோ மரியாதை கொடுக்குறோம். மகாலட்சுமியோட முழு அம்சமாக இருக்கக்கூடிய பசுமாட்டை நம்ம போற்றி வணங்குறது மூலயமா நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை ஒரே ஒரு கைப்பிடி அளவு கொடுத்தா போதும். உங்களுக்கு கிரக தோஷங்கள் எதுவாக இருந்தாலும், அதாவது நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும். அப்படிப்பட்ட ஒரு பொருளை தான் நீங்கள் பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்க போகிறீங்க. அது என்ன பொருள் அப்படின்னா நவதானியங்கள். நவதானியங்கள்னு சொல்லக்கூடிய அந்த 9 தானியங்களில் இப்போ நவதானியங்கள் பாக்கெட்டே போட்டு விற்கிறாங்க. அதை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டோட பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதில் மொத்தமாக கொடுக்க கூட அவசியம் இல்லை. எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு வந்தால் கூட போதும். அதாவது நவதானியங்களில் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு மொத்தமாக ஒரு கைப்பிடி, இல்லை அது எல்லாத்தையும் மொத்தமாக கொடுத்தாலும் சரி, அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் மாட்டுக்கிட்ட கொடுக்காம மாடு வச்சுருவங்க வீட்டில் கொடுத்து இதை மாட்டுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னா அவங்க சாப்பாடு ஏதாவது ரெடி பண்ணி அதை கொடுத்துருவாங்க. நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நம்மளை விட்டு விலகிறதுக்கு நவதானியங்கள் நம்ம பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கலாம். இதை மாட்டுப்பொங்கல் முடியறதுக்குள்ளே கொடுக்கறது நல்லது. ஒருவேளை மாட்டுப்பொங்கல் முடியறதுக்குள்ளே கொடுக்க முடியாதவங்க மறுநாள் அது கொடுத்துடுங்க. அந்த ஒரு நாளில் எதுவும் முன்னப்பின ஏற்படாது, அதுக்கேற்ற பலன் கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.